வணக்கம் நண்பர்களே. இந்திய அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை டக்குன்னு பார்க்க போகிறோம். முதல் டாபிக் மோடி அதிரடி, மத்திய அரசாங்கம் அதிரடி அப்படிங்கிறது முதல் டாபிக். காஷ்மீர் இருக்குது பார்த்தீங்களா, 2015 மெஹபூபா முஃப்தி இருக்காங்களே, ஜம்மு காஷ்மீரில் முக்கியமான ஒரு அரசியல் தலைவர். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, 2015 மார்ச் மாதம் அவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஆர்டிகிள் 370 எல்லாம் தொடவே முடியாது, யாருனாலையும் கை வைக்கக்கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. ஆனால் இன்னைக்கு ஆர்டிகிள் 370 குப்பை தொட்டியில் தூக்கி வீசிட்டாரு நரேந்திர மோடி. அந்த குப்பை தொட்டியில் தூக்கி வீசினதுனால தான் இப்போ ஜம்மு காஷ்மீர் மிக வேகமாக வளர்ந்து வருது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா, சச்சின் டெண்டுல்கர் இருக்கார் பார்த்தீங்களா, மாஸ்டர் பிளாஸ்டர், காட் ஆஃப் கிரிக்கெட். சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் காஷ்மீரில் ரோட் கிரிக்கெட், ஸ்ட்ரீட் கிரிக்கெட் விளையாண்டுருக்காரு. காஷ்மீரில் இருக்கக்கூடிய சாலைகளில் சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் கிரிக்கெட் விளையாண்டுருக்காரு அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட முடியுது. இது போன்ற விஷயம்லாம் ஒரு 5 வருஷம் இந்த ஆர்டிகல் 370 பேன் பண்ணுறதுக்கு முன்னாடியெல்லாம் சாத்தியமே இல்லை. ஆனால் இன்னைக்கு ரொம்ப அமைதியான ஒரு பகுதியாக ஜம்மு காஷ்மீர் மாறி இருக்கு அப்படிங்கிறதான் இதிலிருந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இதனால் மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய பாராட்டுக்களை தெரிவிக்கலாம். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாட் ஜிபிடி கேள்விப்பட்டிருப்போம், கூகுளுடைய ஜெமினி கேள்விப்பட்டிருப்போம். இப்போ ரிலையன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அம்பானி, அவங்க என்ன முடிவில் இருக்காங்க அப்படின்னா, சாட் ஜிபிடி, கூகுளுடைய ஜெமினி, இதுக்கு போட்டியாக ஹனுமான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாடலை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ரிலையன்ஸ் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. 11 இந்திய மொழிகளில் ஏஐ மாடல் செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. வரக்கூடிய மார்ச் மாதம் ஹனுமான் லான்ச் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது ரெண்டாவது டாபிக். மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா, அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் நேற்று தமிழக பாஜகவுடைய மாநில தலைவரை உருவ கேலி பண்ணியிருந்தாரு. அதற்கு பாஜகவினர் மிக கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. தமிழக அரசியல் களத்தில் அதிமுக மீதான நம்பகத்தன்மை படிப்படியாக குறையுது, அதிமுகவுடைய பாப்புலாரிட்டி குறையுது அப்படிங்கிறதுனால அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் அண்ணாமலை அவர்களை உருவ கேலி செய்ய தொடங்கியிருக்காங்க அதிமுக அப்படின்னு நேற்று மிக கடுமையாக பாஜக விமர்சனம் பண்ணாங்க. நேற்று ஜெயக்குமார் அவர்கள் பேசும்போது, அண்ணாமலையை பார்த்தாலே இந்த தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு பூச்சாண்டி மாயாண்டி மாதிரி இருக்கு, எல்லாம் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு. இதில் மாயாண்டி அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார் பார்த்தீங்களா, கூகுளில் மாயாண்டி சுவாமிகள் அப்படின்னு போட்டு பார்த்தாலே வருது. அப்போ நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது. அப்போது மாயாண்டி அப்படின்னு சொல்லிட்டு பூச்சாண்டி கூட மாயாண்டி அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து பேசினது இப்போ ஜெயக்குமார் அவர்களுக்கு கடும் எதிர்ப்பை உருவாக்கியிருக்கு. நிறைய பேர் இந்த வார்த்தையை அவர் தவிர்த்திருக்கணும், எதுக்காக மாயாண்டி சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வழிபாடு செஞ்சுக்கிருக்கோம், அப்படிப்பட்ட மாயாண்டி அப்படிங்கிற வார்த்தையை பூச்சாண்டி கூட சேர்ந்து எப்படி பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்ப்புகளை தெரிவிக்கிறாங்க. ஸோ இதனால ஜெயக்குமார் அவர்களுக்கு எதிர்ப்பு வலுக்கிறது அப்படிங்கிறத நம்ம லேட்டஸ்ட்டாக பார்க்குறோம். அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிஷோர் இருக்கார் பார்த்தீங்களா, ஆடுகளம் படத்தில் நடிச்சிருப்பாரு, நிறைய தமிழ் படங்கள்லாம் நடிச்சிருப்பாரு. அந்த கிஷோர் இப்போ டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த போராட்டம் குறித்து இப்போ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. மத்திய அரசாங்கத்தை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. மோடிக்கு எதுக்காக உணவளிக்கிறீர்கள் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. குழி தோன்றாங்க, விவசாயிகள் டெல்லிக்குள்ளே நுழைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக குழி தோன்றாங்க, இந்த முள் படுக்கையெல்லாம் அமைக்கிறாங்க, முள் வேலியெல்லாம் போடுறாங்க. அப்படிப்பட்ட மோடி அரசாங்கத்துக்கு எதுக்காக உணவளிக்கிறீர்கள் அப்படின்னு இப்போ கேள்வி எழுப்பியிருக்காரு. இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, சரி விவசாயிகள் மீது பெரிய பற்று இருக்குது கிஷோருக்கு அப்படின்னு ஒத்துக்கலாம். ஆனால் இதே கிஷோர் அவர்கள் திருவண்ணாமலையில் அந்த சிப்காட் அமைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் போராடின விவசாயிகள் மீது குண்டாஸ் சட்டம் பதிவு செய்யப்பட்டுச்சு, குண்டாஸ் போட்டாங்க. ஓகே, அப்போ ஏன் எதுக்காக கிஷோர் அவர்கள் ஒரு வாய்ஸ் கூட கொடுக்கல, விவசாயிகளுக்கு ஆதரவாக வாய்ஸ் கொடுக்கல அப்படிங்கிறது நியாயமாக நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பரந்தூர் விமான நிலையம் இருக்குது பார்த்தீங்களா, பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கப்படக்கூடாது. ஏன்னா விமான நிலையம் வந்துச்சுன்னா அதுக்காக நிலங்கள் கையகப்படுத்த வேண்டியது இருக்குது, எல்லாம் விவசாய விளைநிலங்கள், அதனால் அங்கே அமைக்கக்கூடாது அப்படின்னு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்கள் 200-250 நாட்களாக போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது குறித்து அவங்களுக்கு ஆதரவாக இப்போ வரைக்கும் ஏன் கிஷோர் அவர்கள் எந்த ஒரு வாய்ஸும் கொடுக்கல? அப்போ இவங்களுக்கெல்லாம் விவசாயிகள் மீது அக்கறை கிடையாது, இவங்களுக்கெல்லாம் பாஜக மீது காண்டு அப்படிங்கிறத இதிலிருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம், டெல்லியில் ஆம் ஆத்மி பார்ட்டி காங்கிரஸ் இடையே இந்த தொகுதி பங்கீடு குறித்த உடன்பாடு இப்போ வந்திருக்கு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்க முடியுது. டெல்லியில் மொத்தம் 7 பாராளுமன்ற தொகுதிகள் இருக்குது. அதில் 4 பாராளுமன்ற தொகுதியில் ஆம் ஆத்மி பார்ட்டியும் 3 பாராளுமன்ற தொகுதியில் காங்கிரஸும் போட்டியிட போகுது அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம். யூபியை பொறுத்த வரைக்கும் சமாஜ்வாடி பார்ட்டி காங்கிரஸ் இவங்களிடையே ஒப்பந்தம், தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கிட்டத்தட்ட ஃபைனலைஸ் ஆயிருக்கு. மொத்தம் யூபியில் இருக்கக்கூடிய 80 பாராளுமன்ற தொகுதிகளில் 63 பாராளுமன்ற தொகுதிகளில் சமாஜ்வாடி பார்ட்டியும் 17 பாராளுமன்ற தொகுதிகளில் காங்கிரஸும் போட்டியிட போகிறாங்க அப்படிங்கிறது
இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட உறுதியாயிருக்கு. கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட் 3 வருஷத்தில் திமுக ஆட்சிக்கு வந்து இந்த 3 வருஷத்தில் 60,567 பேருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு. இப்போ இது பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கு. டிஎன்பிஎஸ்சி இருக்கு பார்த்தீங்களா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அது மூலமாக 27,858 பேர் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க, கவர்மெண்ட் வேலைக்கு செலக்ட் ஆயிருக்காங்க. அப்போ பேலன்ஸ் 32,709 பேர் எப்படி வந்து அரசு வேலைக்கு செலக்ட் ஆனாங்க? நேரடி நியமனம் மூலமாக செலக்ட் ஆயிருக்காங்களா? நேரடி நியமனம் மூலம் செலக்ட் ஆனால் முறைகேடு நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய கேள்விகள் முன்வைக்கப்படுது. அன்புமணி ராமதாஸ் அவர்கள்லாம் இந்த கேள்வியை வந்து எழுப்பியிருக்காரு. தமிழ்நாட்டில் எல்லா அரசு பணிகளும் அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக தான் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்ட திருத்தமே தமிழக அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது வெறும் 27,858 பேர் தான் டிஎன்பிஎஸ்சி மூலமாக செலக்ட் ஆயிருக்காங்க. மீதி 32,709 பேர் நேரடி நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. அப்போ இதன் பின்னாடி ஏதோ விஷயம் வந்து நடந்திருக்கு, முறைகேடு நடந்திருக்கு, அதனால வெள்ளை அறிக்கையை வந்து தமிழக அரசாங்கம் வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எதிர்க்கட்சிகள் டிமாண்டை முன்வைக்கிறாங்க. கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம்னா, மத்திய அரசாங்கம் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடந்திருக்கு. இந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒரு முக்கியமான டிசிஷன் எடுத்திருக்காங்க. கரும்பு இருக்கு பார்த்தீங்களா, கரும்புடைய மினிமம் சப்போர்ட் பிரைஸ் வந்து குவிண்டாலுக்கு 315 இருந்துச்சு, அதை 340 உயர்த்தியிருக்காங்க மத்திய அரசாங்கம் அப்படிங்கிற செய்தியை கேள்விப்பட முடியுது. இதற்கு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் தன்னுடைய நன்றியை வந்து தெரிவிச்சிருக்காரு மத்திய அரசாங்கத்துக்கு. மேலும் திமுக அரசாங்கத்துக்கு என்ன கேள்வி எழுப்பியிருக்காருன்னா, திமுக அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் கரும்புக்கான அந்த குறைந்தபட்ச ஆதார விலை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு குவிண்டாலுக்கு 400 ரூபாயாக உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. அந்த வாக்குறுதியை எப்போ நிறைவேற்ற போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு. இந்த டாபிக்ஸ் எல்லாம் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.